ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலைல எழுந்தோன்னா கொஞ்சம் நேரம் சார்லி கூட விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு சாரீ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதனால் எந்த சாரீ வந்து எடுத்து வைக்கிறதுன்ட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து நான் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்க சாரியை வந்து சூஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தா இந்த பிங்க் பேஸ்டு அதுக்கப்புறம் எல்லோ பேஸில் வந்துட்டு சாரீஸ் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் ஒரே மாதிரி கலர்ஸ் போவேணா அப்படின்ட்டு கொஞ்சம் மாற்றி மாற்றி எடுக்கலாம், லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் எனக்கு பிடிச்சிருந்தது, பட் ப்ளவுஸ் நான் இன்னும் அதுக்கு ஸ்டிச் பண்ணல. ஸோ எல்லாமே எடுத்து பேக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒர்க் பிளேஸ்க்கு வந்து வந்துட்டேன். மேலே போயிட்டு ஆஸ் யூஷுவல் மேலே ஒரு அட்டண்டன்ஸை போட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நானும் கீழே வந்துட்டேன். ஸோ கரெக்டாக எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லஞ்ச் டைம் ஃபோன் பண்ணிவிடுவாங்க. மேலே போய் சாப்பிட்டு அகைன் நான் கீழே வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாங்கெல்லாம் எப்பயுமே நான் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுறேன் இல்லை ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா சைடில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாங் போட்டு விட்ருவேன். சாங் போட்டு நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது ஸ்பீடாக முடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நான் எப்பயுமே விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து போயிடுவேன். அடுத்த நாள் உள்ளே வந்தால் கொஞ்சம் கப்புன்னு இருக்கும் இல்லைங்களா, அதனால் எல்லா விண்டோஸும் ஓப்பன் பண்ணி விட்டு அந்த சன்லைட் உள்ளே வரப்போ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விகேசி ப்ரைடோட க்ளோஸ்அப் ஷாட் மட்டும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த விளாக் ஆல்ரெடி போட்டிருப்பேன், தெரியல இது ஃபஸ்ட்டு வருதா இல்லை அந்த விளாக் ஃபஸ்ட்டு வருதான்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. எதில் வச்சு போடுறது அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்துட்டு இருந்தது. யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பீன் பேக்கோட ஸ்டூல் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு அதுக்கு மேலே என்னுடைய மிடி அதை போட்டு கவர் பண்ணி அதுக்கு மேலே விகேசி ப்ரைடோட ஸ்லிப்பர் வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்குமே நான் வந்து ஷூட் பண்ணுவேன். ஸோ இந்த கிம்பிளோட லிங்க் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9500 வரும். அமேசானில் தான் அவைலபிள். டிஜே ஓஸ்மோன்னு நினைக்கிறேன் ப்ராடக்டோட நேம். நான் முடிஞ்சால் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். யூஸ் பண்ண வரலும் நல்லா தான் இருந்தது. ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஷார்ட்ஸில். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த மாதிரி வந்துட்டு ப்ராடக்ட் ஷாட்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் தெரியாது. பட் போக வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் நிறைய எடுக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் புதுசாக சோப்லாம் கூட வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். மாமாயத்தில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த சோப் வந்து நல்லா இருந்தது. ஸோ வைட்டமின் சி மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப் அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பேக்கெட்ஸ் வந்து வரும். ஸோ ஃப்ரெக்ரன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக சூப்பராகவே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்டன் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீடான் ஆகியிருக்கு அப்படின்னா நல்லாவே வந்துட்டு கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். வைட்டமின் சி லோஷன் சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். 2-in-1 பெனிஃபிட்ஸ் மாதிரி உங்களுக்கு நல்லா ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும், ஸ்கின் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து மேட்சேஃப் சர்டிஃபிகேட்டட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ மாமாயத்தை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ். நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே தே வில் லிங்க் யுவர் ஆர்டர் ஆன் தர் வெப்சைட். அது மட்டும் இல்லாமல் 2025 1 million ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாமாயத் ஆப் அண்ட் வெப்சைட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா அண்ட் பர்பிள்லேயும் அவைலபிளாக இருக்குது. நியர்பை ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பான் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் லிங்க் வந்து கீழே கொடுக்குற வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் மேலே போயிட்டு ஒரு பட்டர் மில்க் வந்து நான் ஃபுல்லாக குடிச்சிட்டேன். ஆக்னே ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து க்யூர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ ஷூட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு vlogல கூட வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருந்திருப்பேன். ஸோ எப்படி ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளெயினாக பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும், என்னடா இவ பண்ணுறா அப்படின்ட்டு. பட் எடிட் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் வந்து கட் பண்ண போகிறேன். ஏன்னா வெட்டிங் டைம்லேருந்து சரி இப்போலும் சரி கரெக்டாக வந்து ப்ராப்பராக இது மெயின்டைன் பண்ணலாம். நல்லா ஸ்ப்ளிட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தால் நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப முடி ஒரு மாதிரி விரிஞ்சு போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹேர் வந்து க்ரோத் ஆகாது, அப்படியே ஸ்டாப் ஆகிக்கும், இல்லை கட்டாய் கீழே விழுந்துரும். அதனால் வந்துட்டு என்ன பண்ணலான்னா நம்மளே வந்து அதை ட்ரிம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சிக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு 3 months once 4 months once நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணுவேன். நிறைய vlogல உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். பட் இந்த டைம் வந்துட்டு கட் பண்ண முடியல. ஏன்னா அடுத்தடுத்து ஃபங்க்ஷனாக இருந்தனால முடியெல்லாம் வெட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியாதியா அப்படின்ட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக சிக்கு எடுத்து முடிச்ச வாட்டி எனக்கு எங்கேருந்து எவ்வளோ தூரம் வரலும் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ எவ்வளோ தூரம் வரணும், ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜ் ஆகியிருக்கும் இல்லைங்களா, அந்த அளவு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரிம் பண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் முன்னெல்லாம் வந்துட்டு பின்னல் போட்டு அப்படியே ஹேர் ட்ரிம் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ ஒரே ஹேர் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா ஈவனாக இருக்கும். இப்போ மாற்றி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ஃப்ரீ ஹேர் விட்டு கீழே ரப்பர் பேண்ட் போட்டு கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஸோ ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் பேங்க்ஸ் கட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
நான் ஃப்ரெண்ட் பேங்க்ஸ் கட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுது. நல்லா இப்போ கொஞ்சம் லாங்காக வளரவும் ஆரம்பிச்சிருச்சு அந்த பேங்க்ஸ். பட் இப்படி இருக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் இன்னும் நான் எதுவும் கட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ ஒன்ஸ் கட் பண்ணுற ஐடியா வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோஸ் எடுத்து நான் போடுறேன். ஸோ ஃபுல்லாக ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக பாயிண்ட் கட்டும் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு டீடாங்கிள்லாம் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு எப்பயுமே வந்து ட்ரிம் பண்ணி அந்த ஈவனாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்பவே பிடிக்கும். அன்ஈவனாக இருந்தால் அது என்னமோ தெரியல, பிடிக்கிறது இல்லை. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம், ஃப்ரீ ஹேர் விட்டு ஃபஸ்ட் டைம் நானே கட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே பின்னல் போட்டு தானே பண்ணுவேன். பட் ஆனால் கரெக்டாக வந்துருச்சு, அதே ஒரு ஹாப்பினஸ். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். March 19th Be in Love ஹேர் ஆயில் நம்ம பப்ளிஷ் பண்ண டே. 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு நமக்கு. இந்த 1 year கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாங்குகிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் ஆர்டர்ஸாக நம்ம கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்துட்டு ஈவினிங் டைம் கிட்ட வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஹேர் ஆயில் வந்து சாமிக்கிட்ட வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னென்னா நிறைய பேர் அப்ராட்லேருந்து கேட்குறீங்க, ஸ்ரீலங்கா, மலேசியா, ஜெர்மனி, US, UK இந்த மாதிரி நிறையா இடத்துல இருந்து வந்து கேட்குறீங்க. நான் வந்து சொல்லிட்டே தான் இருக்கேன். பட் இன்னும் ஃபியூ டேஸ் வந்து டைம் கொடுங்க, நான் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறோம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வாங்குகிற ப்ராடக்ட்டில் கொடுக்குற ப்ராடக்ட் வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கணும், அந்த தரம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நம்மக்கிட்ட வாங்குகிற சப்ஸ்கிரைபர் கஸ்டமர்ஸே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ இங்கே எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். ஸோ இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கேர்ள்ஸ். பாய்.